அது நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டாலும் சரி, வெளியேறினாலும் சரி, முதல்வர் விஜயை பொறுத்தளவுக்கு அதை சகித்து கொள்வார்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் மத்திய அரசை பொறுத்தளவுக்கு நாம் அங்கிருந்து நிறையா நிதி வாங்கணும், லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசை நடத்துவதற்கு மத்திய அரசின் நிதியும் ஒரு பெரிய பங்காக இருக்கும் நமக்கு அப்படின்லாம் அவர் நினைக்கிறார். அதனால் இதை பெரிய விஷயமாக அவங்க கொண்டு போக மாட்டாங்க. முக்கியமாக இந்த கவர்னரோட அவங்க மோதல் போக்கை கடைபிடிக்கவே மாட்டாங்க. இந்த கீழ்மட்டத்தில் விஏஓவில் ஆரம்பித்து அமைச்சர் வரைக்கும் பணம் வாங்காமல் எதுவுமே இங்கே நடக்காதுங்கிற சூழ்நிலையெல்லாம் ஒரே நாளில் மாற்றுறாரு. விஜயை பொறுத்தளவுக்கு அவர் அதை விரும்ப போகிறதில்ல. ஆனால் அப்படி வரணும்னு நினச்சி வர்றவங்க என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி ஒரு பெரிய பயிற்சி பட்டறையெல்லாம் வச்சு திமுக உக்கிரமாக இருக்காங்க சார். ஆமாம், இல்லைல்ல நம்மளுடைய எம்எல்ஏக்கள் எப்படி நடந்துக்கணும் சட்டமன்றத்தில் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் யங் பிளட்டாக இருக்காங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொதுவாகவே சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியை பிடிக்கல, ஒரு ஆளுங்கட்சியை பிடிக்கலைன்னா கலவரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படும். ஏற்கனவே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதிமுகவிலிருந்து சாரையாக இங்கே சேர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பத்திரப்பதிவு துறையில் ஒரு பெரிய ஒரு களை எடுப்பு நடக்குது. சார் பதிவாளர்கள் பல பேரை மாற்றி தூக்கி போடுறாங்க. அது ஒன்று நடக்குது. அப்புறம் எல்லா துறையிலும் இருக்கிற ஊழல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படுது. அதே மாதிரி இந்த கமிஷன் கான்ட்ராக்ட் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கும் இந்த மறுமலர்ச்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. லாஸ்ட் டைமே ஆளுநருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் முந்தைய அரசில். அந்த மாதிரியான மோதல் போக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மோதல் போக்கை ஒருபோதும் முதல்வர் விஜய் கடைபிடிக்க மாட்டார். இந்த முறையும் வந்தே மாதரம் குறித்து ஒரு சர்ச்சை எழும். இப்போ மத்திய அரசு தொடர்பான ஒரு விழா அல்லது கவர்னர் கலந்து கொள்கிற ஒரு விழாவில் முதலில் வந்தே மாதரம் தான் பாடப்படும். அது சட்டமாகவே இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த முறையும் சட்டமன்றத்தில் அதுதான் நடக்கும். அது நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டாலும் சரி, வெளியேறினாலும் சரி, முதல்வர் விஜயை பொறுத்தளவுக்கு அதை சகித்து கொள்வார்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் மத்திய அரசை பொறுத்தளவுக்கு நாம் அங்கிருந்து நிறையா நிதி வாங்கணும், லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசை நடத்துவதற்கு மத்திய அரசின் நிதியும் ஒரு பெரிய பங்காக இருக்கும் நமக்கு அப்படின்லாம் அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் இதை பெரிய விஷயமாக அவங்க கொண்டு போக மாட்டாங்க. முக்கியமாக இந்த கவர்னரோட அவங்க மோதல் போக்கை கடைபிடிக்கவே மாட்டாங்க. வேற என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ இன்னைக்கு அவங்க வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறதுனால இது கண்டிப்பாக இது குறித்து சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அதுக்கு எதிர்கட்சியிலேருந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அது என்ன மாதிரி நிகழ்வுகளாக இருக்கும் சார்? இல்லை, இந்த முறை சட்டமன்றம் கொஞ்சம் கலவரமும் இருக்கும். முக்கியமாக நிறைய இடங்களில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இதையெல்லாம் இந்த அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிற கேள்விகள் வரும், வார்த்தைகள் தடிக்கும். இது அடிதடியாக இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா விஜயை பொறுத்தளவுக்கு அவர் அதை விரும்ப போகிறதில்ல. ஆனால் அப்படி வரணும்னு நினச்சி வர்றவங்க என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி ஒரு பெரிய பயிற்சி பட்டறையெல்லாம் வச்சு திமுக உக்கிரமாக இருக்காங்க சார். ஆமாம், இல்லைல்ல நம்மளுடைய எம்எல்ஏக்கள் எப்படி நடந்துக்கணும் சட்டமன்றத்தில் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் யங் பிளட்டாக இருக்காங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொதுவாகவே சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியை பிடிக்கல, ஒரு ஆளுங்கட்சியை பிடிக்கலைன்னா கலவரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படும். ஏற்கனவே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். கலைஞர் தாக்கப்பட்டிருக்கிறார், ஜெயலலிதா அம்மா தாக்கப்பட்டிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களுடைய சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு. இதுமாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். தாமரைக்கணியெல்லாம் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கிறாரு. மைக்கெல்லாம் பிடிங்கி அடித்து மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க. ரத்தத்தோட வெளியே வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த முறை அப்படி எதுவும் நிகழ்ந்துடாமல் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய கவலையாக இருக்குது. சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற யங் பிளட்ஸ் இல்லை என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு ஒரு முடிவு எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ தாவேக்கா சைடு பேச வாய்ப்பு இருக்குல்ல. இங்கேயும் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணவங்களா இருக்காங்க. இன்றைக்கி அவங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அவங்க கவுண்டராக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சைடு சத்தம் போட்டு பேசி இன்னொரு சைடு அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அது வெறும் சத்தமாக மாறிடும். பட் எதிர் சைடும் நாங்களும் பேசுவோம் அப்படின்னு இறங்குனா சட்டமன்றம் கலவர மன்றமாக மாறும். 18ஆம் தேதி கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு பதவியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வெளியேறுவது தான் தாவேக்காவுக்கு இன்னும் சாதகமாக இருக்கும். பட் அதுவும் நடக்கலாம்.
நடப்பதற்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 25 பேர் அதிருப்தில இருந்தாங்க. திரும்ப போய் சேர்ந்தவங்க ஆமாம், இந்நேரமும் வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவங்கள சேர்த்துக்கும்போது மக்கள் பார்வையில நீங்க அவங்கள குற்றம் சாட்டி தான் வந்தீங்க. அவங்க வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள நீங்க உங்க கட்சியில சேர்ப்பதுன்றது எப்படி ஒரு மாற்றமா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லைங்க, இப்போ பாருங்களேன், இப்போ அதிமுகவிலிருந்து சாறை சாறையாக இங்கே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பத்திரப்பதிவு துறையில் ம். ஒரு பெரிய ஒரு களை எடுப்பு ம், நடக்குது. ம், ம், சார் பதிவாளர்கள் பல பேரை வந்து மாற்றி தூக்கி போடுறாங்க. ம். அது ஒன்று நடக்குது. அப்புறம் வந்து எல்லா துறையிலும் இருக்கிற ஊழல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படுது. அதே மாதிரி வந்து இந்த கமிஷன், கான்ட்ராக்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கும் இந்த மறுமலர்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் நிர்வாகத்திறன், அதே மாதிரி வந்து ஒரு ஊழலற்ற ஒரு அரசு, இது ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து சரியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதை சரியாக செஞ்சிட்ருக்காரு. ம், ம். இப்போ இவங்க வந்து ஆட் ஆகிட்டே இருக்கிறது வந்து பதவிக்காகவோ அல்லது மீண்டும் ஊழல் பண்ணுவதற்காகவோ இல்லை. அது ரொம்ப தெளிவாக அங்கே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, இங்கே வர்றீங்க, ம். இங்கே இருங்க, 1 வருஷம் இருங்க, 2 வருஷம் இருங்க, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து உங்களுக்கு நாங்கள் பதவி வழங்குறோங்கிறாங்க. வந்தோடனே தூக்கி சுண்டல் மாதிரி யாருக்கும் கொடுக்கல. ம். அப்போ இவங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் மக்கள் கேட்பாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியாதா என்ன? ம். அப்போ மக்கள் மத்தியில் நாம் அசிங்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல தாவேக்கா உறுதியாக இருக்குது. அதனால் இப்படி வருகிறவர்களுக்கு அள்ளி கொடுக்கறத முதல்ல நிறுத்தணும்னு தான் அவங்க வந்து யாருக்குமே பதவி கொடுக்காமல் நீங்கள் வாங்க, வெறும் உறுப்பினர் கார்டு மட்டும்தான் உங்களுக்குன்னு கொடுத்துட்ருக்காங்க. ம், ம். பல இடங்கள்ல நீங்க சொன்ன மாரி அந்த லஞ்சம் அப்படின்ற விஷயமே வந்து இப்ப முற்றிலுமா இல்லாம இருக்கு. இது நெறைய தாவேக்காக்கு வாக்களிக்காதவங்க கூட இது வந்து பெருமையா பேசுறாங்க. 2 திராவிட கட்சிகளால் முடியாத திரு விஜய் அவர்கள் 1 மாசத்துல இந்த ஒரு மாற்றத்த கொண்டு வந்துட்டார் அப்படின்னு. இந்த சேஞ்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதாங்க நீண்ட காலமாக இங்கே வந்து மக்கள் எதிர்பார்த்தது. இன்னும் சொல்லப்போனால் பல அரசியல் தலைவர்கள் கூட இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த லஞ்சத்தை எப்படியாவது குறைச்சிட முடியாதா? எங்கே போனாலும் நீங்கள் வந்து கைவிட்டு அது வந்து அது அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு பில்லு போட்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இந்த கீழ்மட்டத்தில் விஏஓவில் ஆரம்பித்து அமைச்சர் வரைக்கும் பணம் வாங்காமல் எதுவுமே இங்கே நடக்காதுங்கிற சூழ்நிலையெல்லாம் ஒரே நாளில் மாற்றுறாரு. வந்து ஏற்கனவே போன ஆட்சியில் யாரெல்லாம் போஸ்டிங்காக காத்திருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ கொடுத்தா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததோ அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு எலிஜிபிள் இருக்கா தூக்கி வேலையில் போடும் அப்படின்ட்டாங்க. ஒரு அம்மா அன்னைக்கு ஈபியில் அப்படியே வந்து அவங்க அப்படி நெக்குருகி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த அதிசயம்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க. அப்படி ஒரு அதிசயமாக இது நடக்குதுங்கிறாங்க. ஏராளமானவர்கள் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக அந்த செக்ரட்டேரியட்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதுக்கு கால்ஃபர் பண்ணவே இல்லை. அதை வந்து இவங்க இந்த அரசு வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதுமாரி பல விஷயங்கள் புதுசு புதுசாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து ஆரம்பம் தாங்கிறாங்க அவங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதோட முடிஞ்சிடும்லாம் நினைக்காதீங்க. இதோட ஏராளமான விஷயங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். இது ஆரம்பம் தாங்கிறாங்க. அப்போ போக போக இந்த இந்த ஆச்சரியங்கள் இங்கே நடக்க நடக்க தமிழ்நாடு வந்து ஒரு விஜய் சொன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியை நோக்கி நகரும். ஆமாம்.